வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாசா டேசிங்க சேனலுங்க. பட் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பிள்ஃபயருங்க. கருது இருக்கிற மிஷினுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து செல்லத்துறை அப்படின்றவர் வந்து கொடுத்துருந்தாரு. அவருக்கான ஆம்பிள்ஃபயர் தான் இது. இது ஸ்டீரியோ கான்செப்ட் தாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 இன்ச்சு இதில் ட்ரைவ் ஆக போகுது. ஆனால் சைஸு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்னெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 இன்ச்சுக்கான மேக்னெட்டு. ரொம்ப ஹெவியாக, அதாவது கஸ்டமர் சப்வூஃபர்லாம் எனக்கு வேணாங்க, லெஃப்ட் ரைட்டே எனக்கு வந்து பக்காவாக இருக்கணும், எனக்கு பேஸு ட்ரிபிள் மிட்டு எல்லாமே பக்காவாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கான ஆம்பிள்ஃபயர் இந்த ஆம்பிள்ஃபயர் தான். இதைத்தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுடைய NJW தான் யூஸ் பண்ணி, அதாவது ஸ்டீரியோ போர்டை வந்து ஃப்ரிட்ஜ்டு மோனோ பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். வயர்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக 4 ஸ்கொயராகவும் வயர் இன்புட்டு கொடுக்குறதுக்காகவும், அடுத்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஸ்லீவ் போட்டு டைரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஜாக் கொடுக்காம இப்படி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க, அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியல. அதனால் தனித்தனியாக நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து தனியாகவே நம்ம இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கூலிங் சிஸ்டம் ஃபேன் வந்து கூலிங் சிஸ்டத்துக்காக கொடுத்துருக்கோம் 24 வோல்ட்டில். ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 40/040 வர்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணியிருக்கேன். சுவிட்சிங் ஐஸ் போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடுக்கு சுவிட்சிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. இதை தான் நம்ம ரெடி பண்ணி பக்காவாக நம்ம கஸ்டமர் சைடில் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து நல்ல ஒரு பேஸ் இருக்கணும், லாங் டெப்த்து போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நல்ல ஒரு த்ரோ இருக்கணும்னு சொல்லி கேட்டார். அவர் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். 63 வோல்ட்டில் 10,000 AF கெப்பாசிட்டர் வந்து 4 கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். த்ரிமிக்ஸோட மெட்டல் டயோடு இதில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது வந்து டேரெக்டாக நீங்கள் 12 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா உங்களுக்கு வந்து ரெட்டிஃபைர் ஆகி வருங்க. நம்மளுடைய ஃப்ரிட்ஜ்டு மூணு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3-way டோன் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி அதில் இருந்து 12 வோல்ட்டை ரெட்டிஃபைர் பண்ணி நம்ம எல்இடிக்காகவும் முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடி, அதாவது இண்டிகேட்டர் ஆகிறதுக்காக எல்இடிக்காகவும் கொடுத்துருக்கேன். ஃபேனுக்கும் இதில் இருந்து தான் கொடுத்துருக்கேன். கூலிங் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் நல்ல ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த ஆடியோ இதில் இருக்கும். பஸ்ஸுக்குள்ளே வைக்கிற இன்வெர்ட்டரை நம்ம செட்டுக்குள்ளே வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். மெயினாக பொறுமையாக இருந்து வாங்குகிற நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாதவங்க தயவுசெய்து கான்டாக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு டைமிங் ரொம்ப முக்கியங்க. டைமிங் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம கஸ்டமருக்கு அதோடைய ரிமோட்டை எல்லாமே டோட்டலாக பேக் பண்ணி கஸ்டமருக்கு இன்றைக்கி கொரியர் ஆகுது. ஃபோன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் வச்சு தான் நம்ம கஸ்டமர் கொடுத்து விட போகிறோம். உங்களுக்கு தேவையான கான்டாக்ட் பண்ணுங்கள்.